உலகத்தில் உள்ள நம்ம நண்பர்கள் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்கன்னா அப்படி என்னைக்காச்சும் சிந்திச்சுன்னா கண்டிப்பா ஒரு சொட்டு கண்ணீர்னாலும் வடிப்போம். ஏன்னா அவங்க நம்ம ஜீவனா இருந்த நண்பர்களா இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிறவரை ஒரு சகோதரனை காட்டிலும் அண்ணன் தம்பியை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிற நண்பர்கள் உண்டுன்னு பைபிள்லயே போட்டிருக்கு. அதனால எந்த விஷயத்தையும் அநேக நண்பர்கள் உங்க வாழ்க்கையில சம்பாதித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நண்பராட்டு ஏசப்பான்னு அவரே நம்பி போனோம்னா அவர் நம்முடைய காரியங்கள், நம்ம குடும்பங்கள், தொழில் எல்லா காரியத்திலையும் நம்ம கூட இருப்பாரு. உண்மையான நட்புங்கிறது ஒரு ஜீவனை கொடுக்கிற சிநேகம் போல. அது நண்பர்கள், அது ஆண் நண்பர்களா இருந்தாலும் பெண் நண்பர்களா இருந்தாலும் எல்லா நண்பர்கள், பெண்களுக்கு பெண் நண்பர்கள் இருப்பாங்க, ஆண்களுக்கு ஆண் நண்பர்கள். ஏதோ ஒரு நட்பு என்னைக்கா இருந்தாலும் ஜீவனை கொடுக்கறது மாதிரி உள்ள நட்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேரு, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட நண்பு. நமக்கு இயேசுப்பாவை அப்பான்னு கூப்பிட்டோன்னா அப்பாவா இருக்கிறாரு, அம்மாவுன்னு கூப்பிட்டா இந்த உலகத்துல அம்மா அப்பா கடந்து போறாங்க, அவரை அம்மாவா இருக்கிறாங்க. நம்மள ஒரு தோழனா நினைச்சா அவரை தோழனா நினைச்சா அவர் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு. இந்த உலக ஃப்ரெண்டு கூட ஒருவேளை நம்மள மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணவே மாட்டாருங்க. அல்லேலூயா.